வீட்டி ரித்திஷ்குமார் தயாரிப்பில் எல்ஜி ரவிச்சந்தர் இயக்கத்தில் நான் அவளை சந்தித்த போது. ஸ்கிரீன் சீன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வீசர் துரை இயக்கத்தில் சுந்தர் சி நடிக்கும் இருட்டு டிசம்பர் 6 முதல் உலகமெங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குபவர்கள் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேம். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து தினமும் 45 லட்சம் ரூபாய் வெல்லுங்கள். அலைஸ் ப்ளூ பங்கு சந்தையில் ஜீரோ புரோக்கரேஜில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஸ்டாக் புக்கிங் கம்பெனியான அலைஸ் ப்ளூவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட் மொபி அப்படிங்கிற ட்ரேடிங் மொபைல் அப்ளிகேஷனை ஃப்ரீயாக தர்றாங்க. 2500 மதிப்புள்ள ட்ரேடிங் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும் ஃப்ரீயாக கிடைக்கும். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. கூடுதல் தகவல்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி தகவல்களை தெரிஞ்சுக்குங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்பு நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கையில் ஒரு பெயிண்ட் டப்பாவோட ப்ரஷ் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போவாங்க. ரவிவர்மா மாதிரி ஓவியம் வரைய போகிறான்னு பார்த்துக்கிருந்தா நரைச்ச மண்டிக்கு டை அடிச்சுக்கிருப்பாங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புவை நரைமுடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தடவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவுனீங்கன்னா முடி கருகருன்னு ஆகிடும். ஒரு முறை வாங்கி உபயோகித்து பாருங்கள். வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னை நோக்கி பாயும் தோட்டா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, வழக்கமாக நாங்கள் படத்தை பார்த்துட்டு வந்து என்ன புரிஞ்சுதோ அதை கதையாக சொல்லுவோம். இந்த படத்தில் படமாக பார்த்து ஒன்றும் புரியல, படமாக பார்த்தா எவனுக்கும் புரியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கௌதம் மேனன் வாய்ஸ் ஓவரில் படம் முழுக்க கதை சொல்கிறாரு. வழக்கமாக அவருடைய படங்களில் கதை சொல்லுவார், அங்கங்கே சொல்லுவார். இந்த படத்தில் அவருக்கு பதிலாக தனுஷை வச்சு படம் முழுக்க கதையாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கதையாக சொல்கிறாரு. இந்தா ஒரு அடி எடுத்து வைக்க போகிறேன், இந்தா உட்கார போகிறேன், நிற்க போகிறேன்றதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படி சொல்லியும் கூட இந்த படம் புரியல. புரிஞ்ச வரைக்கும் இந்த கதையை சொல்கிறேன் பாருங்கள். படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோவை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை காட்டுறாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே அவருடைய அண்ணன் ஒரு லவ் ஃபெயிலியர் காரணமாக வீட்டை விட்டு போயிட்டார், அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ காலேஜில் படிக்கும்போது அவருடைய காலேஜில் ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங்கில் நடிக்க வந்த ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. அந்த ஹீரோயினுக்கு ஒரு கார்டியன் மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த ஹீரோயினை வச்சு பொழப்பு நடத்துகிறாரு. அவருக்கும் தனுஷுக்கும் பிரச்சனை வருது. ஒரு நாள் அந்த அம்மா நான் அந்த போயிட்டு வரேன்ட்டு போன அம்மா தான் ஒரு 4 வருஷமாக வரவே இல்லை. ஹீரோ வழக்கம் போல் தாடியெல்லாம் வளர்த்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஃபோன் பண்ணுது, நான் இப்போ பாம்பேயில் இருக்கேன், உங்கள் தொலைஞ்சி போன உங்கள் அண்ணனை நான் சந்தித்தேன், உங்கள் அண்ணன் ஒரு பிரச்சனையில் இருக்கார் அப்படின்ட்டு சொல்லுது. இப்போது ஹீரோயினை போய் பார்க்குறதுக்காகவும் அண்ணனை போய் பார்க்குறதுக்காகவும் ஹீரோ புறப்பட்டு போகிறாரு. அங்கே போனால் ஒரு பெரும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. படத்தில் பிரச்சனை இருக்குதோ இல்லையோ, படம் பார்த்த நமக்கு தான் பெரும் பிரச்சனை. படத்தில் கதையாவது ஒரு அழுத்தமான கதையாக இருக்கணும், அல்லது படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களாவது அழுத்தமாக வடிவமைச்சிருக்கணும். ரெண்டுமே இல்லை. ஒரு 5-6 கேரக்டர் மட்டும் வச்சுக்கிட்டு 2.5 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இதில் இடைவேளைக்கு பிறகு தான் சசிகுமார் கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் வந்ததுக்கப்புறமாவது கதை டேக் ஆஃப் ஆகுமான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் இன்னும் படுபாதாளத்துக்கு போகுது. படத்தில் பார்த்தீங்கன்னா அட்லி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கதையை திருடிவிட்டு மாட்டிக்கிட்டு பதில் சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் கௌதம் மேனனுக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது. அவர் கதையை அவர் திருடுறதுனால அவர் யார்ட்டையும் மாட்டிக்கிறது இல்லை. அவர்கிட்ட தான் வட்டம் நம்ம போய் மாட்டிக்கிறோம். இந்த படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த காக்க மாதிரி குண்டடி பட்டுருது, நான் யார் தெரியுமான்னு கதையை ஆரம்பித்து படம் முழுக்க வாய்ஸ் ஓவர். ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய சலிப்பு ஏற்படுத்திடுச்சு இந்த வாய்ஸ் ஓவர் கதை. நம்ம வேறு இந்த வர்ற படங்களை பூரா பெரும்பாலும் பார்த்துட்றோமா, பார்த்துட்டு வெளியே வந்து இந்த மொக்க படங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, எப்பா அதையும் கேட்குற, உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு படம் பார்த்தா தலை வலிக்கும், இல்லை தூக்கம் வரும், உனக்கு என்ன உடம்பு வலிக்குதுன்ற அப்படின்னு நண்பர்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அனுபவம் இல்லாதனால அப்படி சொல்கிறாங்க. இப்போ என் கூட வந்த நண்பர்கள்லாம், நீ சொன்னது சரியாக போச்சுப்பா, உடம்பெல்லாம் இந்த வலி வலிக்குது இந்த படத்தை பார்த்துக்கிட்டு அப்படின்றாங்க. நம்மளும் எவ்வளோ நேரத்துக்கு தான் இந்த ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பை பார்க்குறோம், ஃபேஸ்புக்கை பார்க்குறோம், தேட்டரை திரும்பி பார்க்குறோம், வாட்சை பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்த்தா கூட படம் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்குது. இந்த ஓட்டக்கப்பலில் ஏறிட்டோம்னு வச்சுங்க, தண்ணி உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டோம்னா கப்பல் மூழ்கிடும். அதனால் என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தையோ ஏதோ ஒன்று எடுத்து தண்ணியை மோந்து ஊற்றிக்கிட்டே வரணும், இல்லைன்னா கப்பல் மூழ்கிடும். அந்த மாதிரி படத்துக்கு தூங்கவும் முடியாது, எந்திரிச்சும் போக முடியாது, பார்த்தே தீரணும். அந்த மாதிரி உட்காந்து வாட்ஸ்அப்பை நோண்டுறது, திரும்பி பார்க்குறது, உட்காந்துருக்கிறது எவ்வளோ நேரம் தான் உடம்பு வலி எடுத்துறாதா? இப்போ நீ சொன்னது சரியாக தான்ப்பா போச்சு, உடம்பு வலி தான்ப்பா எடுக்குது அப்படின்னு இன்றைக்கி தான் ஒத்துக்கிட்டாங்க என் கூட வந்தவனே. நீங்களும் இந்த படத்துக்கு போனீங்கன்னா மோந்து ஊற்றிட்டு களைச்சி போய் உடம்பு வலியோடு தான் வரணும்.
VT ரிதிஷ்குமார் தயாரிப்பில் LG ரவிச்சந்தர் இயக்கத்தில் நான் அவளை சந்தித்த போது. ஸ்கிரீன் சீன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் பீசர் துரை இயக்கத்தில் சுந்தர் சி நடிக்கும் இருட்டு டிசம்பர் 6 முதல் உலகமெங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குபவர்கள் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேம். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து தினமும் 45 லட்சம் ரூபாய் வெல்லுங்கள்.